இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட பட்டாஸ் லிஸ்ட் என்ன, ஃபாரின் பட்டாஸ் லிஸ்ட் என்ன, ஈவன் ஃபெயிலிங் பட்டாஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் நிறைய பேர் என்கிட்ட அங்கே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, விக்னேஷ் உன்னோட பட்டாஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட பட்டாஸ் லிஸ்ட்லாம் இல்லைங்க, நான் ஒரு ஸ்பெஷல் மெனு கார்டு வச்சிருக்கேன். அந்த மெனு கார்டை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. பட் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இது என்னோட வாட்ச் லிஸ்ட் ரேடார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும்தான் இந்த மெனு கார்டில் சொல்லியிருக்கேன் தவிர இது என்னோட போர்ட்ஃபோலியோ கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பை கால் செல் கால் தரல. நீங்க இதை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா வாங்கிக்கங்க. என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் வேல்யூ யுவர் டைம். அதே மாதிரி என்னோட மெனு கார்டில் ஸ்டார்டர்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் ஃபுல்லாவே ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட பட்டாஸ் ஸ்டாக்ஸாக தான் இருக்கு. அதனால அதை ஒமிட் பண்ணிட்டு மெயின் கோர்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். நம்ம மெனுவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இந்த சில்வரை கன்சிடர் பண்ணவே மாட்டாரு, கோல்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் சில்வரை ஒரு கரன்சி மெட்டீரியலா பார்க்கல, அதுக்கு ஃபியூச்சர் இருக்குங்கிறத அவர் நம்பல. பட் நான் அதுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சில்வருக்கு யூஸ் கேஸ் இருக்கு. இதை பற்றி தனி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே கார்டில் தர செக் பண்ணி பாருங்க. பட் அதுக்காக நான் ஃபுல் காசையும் சில்வரில் போட மாட்டேன். என்னுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 10 to 20% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா இந்த சில்வரில் போட்டு வச்சிருப்பேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த சில்வர் பீஸா வாங்குறதுல டேரக்டா தான் சில்வரை வாங்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த பிசிக்கல் சில்வர் வாங்குறேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம மெனு கார்டில் இருக்கிற ரெண்டாவது டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் எதுக்காக என் லிஸ்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்னோட டயட்டை புரிஞ்சுக்கணும். இதாங்க என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸை புரிஞ்சுக்கணும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டரை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியை வாங்கணும்னு சொல்றாரு. அதை நான் 100% ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, பீப்புள் கீப் சேஞ்சிங். என்னதான் ஒரு ப்ரொமோட்டர் நல்லவராகவே இருந்தாலும் அவரும் மனுஷன் தான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவரும் சில நேரங்களில் மாறுபடலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி தான். இன்னைக்கு டேட்ல இந்த அதானிக்கு நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. அவர் ஒரு பெஸ்ட் எத்திக்கல் ப்ரொமோட்டர் இல்லை அப்படிங்கிறத நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்க்ளூடிங் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லலாம். பட் இதே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்க அப்படின்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசனே சொல்லுவாரு அதானி ரொம்ப நல்ல ப்ரொமோட்டரா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் சைடிங் வந்ததுனால அந்த அளவுக்கு அவரை எத்திக்கலா நம்ம பார்க்கல. பட் இதே நிலைமை வேற ப்ரொமோட்டர்ஸ்க்கும் ஏற்படலாம். அதனால நான் வெறும் ப்ரொமோட்டரை மட்டுமே நம்பி ஒரு ஸ்டாக்கை வாங்கல. ஸ்டில் நான் ஒரு கம்பெனி அனாலிசிஸ்ல ப்ரொமோட்டர் அனாலிசிஸை முக்கியமான பார்ட்டை தான் பார்க்குறேன். பட் அது மட்டுமே என்னுடைய கோல் கிடையாது. மற்றதெல்லாம் நல்லா இருந்து ப்ரொமோட்டர்ல மட்டும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இன்னைக்கு ரிலையன்ஸ்லையுமே இதே பிரச்சனை தான். இவங்களுக்கு பொலிட்டிக்கல் சைடு இருக்கிறதுனால ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பெருசாக கன்சிடர் பண்றது இல்லை. நான் அப்படி இல்லை, அதனால நான் கன்சிடர் பண்றேன். இதை தவிர இங்கே இன்னொரு பிரச்சனையுமே இருக்கு. இவங்க கிட்ட எல்லா கம்பெனிஸும் கம்பைண்டா இருக்கு, ஸ்பிளிட் பண்ணி அவங்க கம்பெனிஸ் இல்லை. ஸோ அதனால ஆக்சுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுல பண்றாங்கிறது நமக்கு தெரியல. ஃபியூச்சர்ல கம்பெனி ஸ்பிளிட் ஆகும்போது அது மாறிடும் நான் நம்புறேன். மூணாவது டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ். இந்த கம்பெனி பேசிக்கா ஷ்ரிம்ப் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல ஷ்ரிம்புமே பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டயுமே சேம் ப்ராப்ளம். ப்ரொமோட்டர் லைட்டா பொலிட்டிக்கல் சைடிங் ஆந்திர பிரதேஷ் செக்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் நேஷனல் லெவலையுமே அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட அதிகமான பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வாங்க மாட்டாரு. பட் நான் அதை பெருசா கண்டுக்காததுனால வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட இன்னொரு இடத்த டிஃபர் ஆகிறது எங்க அப்படின்னா வேல்யூவேஷன். அவரை பொறுத்த வரைக்கும் 20க்கு கீழே பி ரேஷியோ இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளா போவாரு. இல்ல 30 வரைக்கும் மேக்ஸிமம் பார்ப்பாரு. அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஓவர் வேல்யூட தான் அவங்க பார்ப்பாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட மீடியன் பி ரேஷியோ என்ன. சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 தான் அதோட மீடியனாகவே இருக்கும், எப்பவுமே ஓவர் வேல்யூடாகவே தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பெனி 30-20லாம் பி ரேஷியோ குறையிறது ரொம்பவே கஷ்டம். இதனால இது வரைக்கும் இருந்ததுலேயே ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பி ரேஷியோல அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா அது 40 பி ரேஷியோ வந்தாலும் அதோட மீடியன் பி ரேஷியோட கம்மியாக இருந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணுவேன். இங்கே இன்னொரு விஷயமே நான் செக் பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் தட் கம்பெனி, இந்த செக்டார் அதாவது அதோட காம்படிட்டிவ் கம்பெனிஸுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அவங்களுடைய பி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அந்த செக்டார்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே பி ரேஷியோ 40-50 தான் இருக்குன்னா அந்த செக்டாரே ஓவர் வேல்யூடு தான் இருக்கு. அந்த செக்டார் ஃபுல்லா கீழே இறங்குறதுக்கு 20 வருஷம் ஒன்னா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்காமலே இருக்க மாட்டேன். ஸோ அதனால ஒரு சின்ன எக்ஸ்போசர் நான் பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ஜோதி லேப்ஸ். ஆல்ரெடி பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்கா இருந்தாலும் ஏன் வாட்ச் லிஸ்ட்ல ஈவன் அட் 40 அப்படிங்கிற பி ரேஷியோல இருக்கதான் செய்யுது. ஃபிஃப்த் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க். இப்போ நான் சொன்னது நாட் ஜஸ்ட் ஃபார் பிரைஸ் டு ஈக்விட்டி, பிரைஸ் டு புக் வேல்யூலையும் சேம் ப்ராப்ளம் தான். ஆனந்த் சார் நார்மலா ஒரு பேங்கை 1 டைமுக்கு கீழே புக் வேல்யூல இருந்தால் மட்டும்தான் வாங்குவாரு. பெரிய பேங்கா இருந்துச்சு அப்படின்னா 1.5 டைம்ஸ் வரைக்கும் போவாரு, அதுக்கு போக மாட்டாரு. பட் நான் அப்படி இல்லை, 2 டைம்ஸ் புக் வேல்யூ இருந்தா கூட பெரிய பேங்க்ஸை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பேன். முக்கியமா மார்க்கெட் லீடரா ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த கம்பெனியை ஆக்சுவலா ரெஸ்பெக்ட் பண்ணி பார்ட்டனாவே போறோம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HDFC பேங்கை நான் போன வருஷம் அக்டோபர் மந்த் கன்சிடர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த டைம்ல இவங்களுடைய பிரைஸ் புக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் புக்ல இருந்தாங்க. இது ஆப்வியஸ்லி ஆனந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடா இருந்தாலும் என் கன்சிடரேஷன்ல அண்டர் வேல்யூடா தெரிஞ்சு நான் போய் அதை வாங்கிட்டேன். இன்னைக்கு அவங்க 2.8 டைம்ஸ் புக் வேல்யூ போயிட்டாங்க. நான் 1600 வாங்கினது இப்போ 1900 போயிடுச்சு. நான் ஒன்றும் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன்.
ஸோ ஏன் டயட்ல நான் இந்த வேல்யூவேஷன்ல கொஞ்சம் லீனியன்ட்டா அக்செப்ட் பண்ணிப்பேன். இதே சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் இன்னொரு ஸ்டாக்குமே வாங்கியிருந்தேன், சன் ஃபார்மா. இதுவுமே என்னதான் பட்டாஸ் லிஸ்ட்ல இருந்தாலுமே ஓவர் வேல்யூவேஷன் காரணமா இதை அவங்க கன்சிடர் பண்ணதே கிடையாது ரீசென்ட் டைம்ஸ்ல. பட் 31 PE ரேஷியோல இருந்தபோது நான் இந்த சன் ஃபார்மா வாங்கியிருந்தேன். ஐ திங்க் செப்டம்பர் ஆஃப் 2023 வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ அது 40 PE ரேஷியோ கிட்ட போயிட்டு வந்துருச்சு. ஸ்டில் நான் இதில் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன். ஸோ என்னதான் 30க்கு மேலே PE ரேஷியோ காஸ்ட்லியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் பண்றதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் யூடியூப் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் பேஸ்ட் வீடியோஸை தானா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆல்ரைட், 8th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாராயணா ஹிதாலியா லிமிடெட். இந்த ஸ்டாக்ல என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட டெட் இருக்கு. ஆனந்த் சார் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவை பார்த்துட்டு 0ல இருந்தால் மட்டும்தான் வாங்குவாரு. மோஸ்டா கடன் வச்சிருக்க கம்பெனியை வாங்க மாட்டாரு. காரணம், கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி முழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் ஸ்டில் நான் இந்த இடத்துல சின்ன ரிஸ்க் எடுப்பேன். 0.10 or 20 டெட் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த டெட்டை அக்செப்ட் பண்ணி அந்த கம்பெனியில பார்த்தாலா போகிறதுக்கு ரெடியா இருப்பேன். இந்த மாதிரி தான் நான் நாராயணா ஹிதாலியா கம்பெனியுமே பார்த்தேன். அட் த சேம் டைம் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோல ஒரு எக்ஸப்ஷனுமே நான் வச்சிருக்கேன். சில செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெட்டை நம்பி தான் மொத்தமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க லெவரேஜ் பண்ணி தான் பிசினஸை நடத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்பிட்டல் செக்டராக இருக்கட்டும், ஹோட்டல் பிசினஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பவர் செக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனார்மஸாக கடன் வாங்கி அது மூலமாக தான் இந்த ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். அதை லெவரேஜ் பண்ணி தான் எங்களால் பிசினஸே பண்ண முடியும். இந்த மாதிரி இடங்கள்ல 0.5 டெட் இருந்தாலுமே நான் பெருசாக அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதனால நாராயணா ஹிதாலியா லிமிடெட் மூலமா நான் அதிகமான ப்ராஃபிட்ஸுமே பார்த்தேன். 8th ஸ்டாக், இது ரொம்பவே கொஞ்சம் டேஞ்சரஸான ஸ்டாக். நான் வாங்குன்னு சொல்லல. இந்த கம்பெனி பேரு GRSC. இது முன்னாடி எனக்கு அண்டர்வேல்டா பட்டுச்சு. என்னோட வாட்லிஸ்ட்ல இருந்து நான் மிஸ் பண்ண ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம். வாங்கணும்னு நினைச்சு இன்னைக்கு வாங்கவே முடியல. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, ஷிப் பில்டிங் டிஃபென்ஸ் கம்பெனி. இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் ரொம்பவே ஓவர்வேல்டா போயிருச்சு. பட் நான் இதே டிஃபென்ஸ் செக்டர்ல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், HAL, BELங்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதுல 100% மேல ப்ராஃபிட் பண்ணிட்டு என்னுடைய போட்ட காசு எடுத்துட்டு வெறும் ப்ராஃபிட் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்டாக்னாலே ஆனந்த் சார் வாங்க மாட்டாரு. பட் நான் அதுல ஏன் டிஃபர் ஆகிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டாக்கா இருந்தாலும் அதுல ஒரு எக்ஸப்ஷன் நான் விடுவேன். அதுக்குன்னு ஏதாவது யூனிக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கா இருந்தாலும் அந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் செக்டர்ல டாலர் எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால BDL, HAL எல்லாம் வாங்கிட்டு நான் நல்லா ப்ராஃபிட் பார்த்தேன். ஆல்ரைட், நம்ம இப்போ 12வது ஸ்டாக்கை பார்க்கலாம், பாரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் நம்ம வாட்லிஸ்ட்ல இருந்தாலும் ஆனந்த் சார் இதை கன்சிடர் பண்ண மாட்டாரு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி. இதே மாதிரி தான் ராலிஸ் இந்தியா, இதுவுமே என்னோட வாட்லிஸ்ட்ல இருக்கு, 13வது கம்பெனி. பட் ஏன் இதெல்லாம் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ஈவன் அது பிரைவேட் கம்பெனியா இருந்தாலுமே இருக்கும். சுகர் கம்பெனிஸ்லையுமே இதே மாதிரி தான். இந்த ஃபெர்டிலைசர் சுகர் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ். ஸோ விவசாயிகளுக்கு கம்மியான காசுல அந்த பொருள் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த பொருளோட பிரைசிங்கை கவர்மெண்ட் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க கம்மியான விலை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்செஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சுகர் மாதிரியான பொருட்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், கரும்பை வந்துட்டு இந்த கம்பெனிஸ் விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா அதிக பிரைஸ்க்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டுமே கவர்மெண்ட் இன்செஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமுமே ஸ்குவீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இதனால இந்த கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட் மார்ஜினே பெருசாக அடி வாங்குதுங்கிறதுனால ஆனந்த் சார் இதெல்லாம் வாங்க மாட்டாரு. இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுமே நான் ரொம்ப கம்மியான லெவலில் இந்த கம்பெனிஸ் தான் கன்சிடர் பண்ணுவேன். அகைன் நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஆனந்த் சார் மூலமா தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் திங்ஸை கத்துக்கிட்டேன். ஆனா நான் இங்கே கொஞ்சம் லிபரலா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கம்பெனிலாம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது. நார்மலா ப்ரொமோட்டரும் நல்லா இருந்து வேல்யூஷனும் சீப்பா கிடைச்சிச்சுன்னா அந்த கம்பெனில 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனில 5,000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த சேம் டைம் இந்த எல்லா எக்ஸப்ஷனுமே ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது 1-2 எக்ஸப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுக்காம நான் சில ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுவேன். அதெல்லாம் தான் இந்த பாக்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது. 14வது கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ். இது முத்தூட் ஃபைனான்ஸோட ஒரு சப்சிடரி கம்பெனி. மைக்ரோ ஃபைனான்ஸ்ல லெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்ல மைக்ரோ ஃபைனான்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால இந்த செக்டாரே கீழே விழும்போது இந்த கம்பெனி எனக்கு ரொம்பவே வேல்யூபிளா தெரியுது. இது ரொம்பவே ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால ரொம்பவே காசனோட இந்த கம்பெனி அனுப்புங்க. 15வது கம்பெனி ஆதித்ய பிர்லா கேபிட்டல். அகைன் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆனந்த் சாருக்கு ஸ்டார்டிங்ல ஆதித்ய பிர்லா ரொம்பவே எத்திக்கல் ப்ரொமோட்டரா தெரிஞ்சாங்க, அதனால கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்போசர் வரவே அவர் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால ஆதித்ய பிர்லா கேபிட்டல் நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அட் த சேம் டைம் நீங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஆகணும், நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர்கிட்ட இருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கிட்டேன். பட் அதுல என்னுடைய எக்ஸப்ஷன்ஸ் எதெல்லாம் இருக்குங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். போன வீடியோமே இந்த மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட பட்டாஸ் லிஸ்ட்ல ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன நிலைமையில இருக்கு, இது மேல போகுமா அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட மோட்டோவே ஆனந்த் ஸ்ரீனிவாசனை டிஃபெண்ட் பண்றது தான். எஸ், இதெல்லாம் இப்ப கீழே இருக்கு, பட் போக போக இதெல்லாம் மேல போயிடும் அப்படிங்கறத நான் எல்லா ஸ்டாக்ஸுமே சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலா நாங்கள் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டிஃபெண்ட் தான் பண்ணேன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் அவர் கிரிட்டிசைஸ் பண்றேன், நீ ஒழுங்கா புரிஞ்சுட்டு வா, அவரை பத்தி ஏன் தப்பு சொல்றேன்னு கேக்குறீங்க. நான் அவர் தப்பு சொல்லல, அவருடைய வாதத்தை தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொன்னேன். அப்புறம் ஏன் இன்ட்ரோல வந்து பட்டாசுலாம் புதுசா போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தான் அப்படி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவர் வீடியோ கீழே
போயிட்டு பல பட்டாசு வெடிக்காமலே போயிடுச்சு, ஐடிஎஃப்சி இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் போகவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் போட்ட கமெண்ட்டை தான் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு கவலைப்படாதீங்க இது மேலே போயிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனந்த் சீனிவாசனை பற்றி நான் சொல்கிறது விமர்சனமாக நினைக்க வேண்டாம், அவரை டிஃபெண்ட் பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான், அவர் சில விஷயங்கள் பண்ணாலும் நான் கொஞ்சம் எக்ஸப்ஷனை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிகமான டைம் இருக்குங்கிறதுனால நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமாங்கிறது உங்கள் முடிவு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ஸ்டாக்ஸ் பற்றி ரேபிட் ஃபயர் மாதிரி பார்த்துடலாம். உங்களுக்கு மேலே இந்த ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. 16th கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ லிமிடெட், 17th REC லிமிடெட், 18th TCS ஐடி கீழே விழும்போது இதை வாங்கணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 19th ஏஞ்சல் ஒன், அப்புறம் 20th கிரெடிட் ஆக்சஸ் கிரேமன். இது கிட்டத்தட்ட ஸ்பண்டானா ஸ்பூர்த்தி மாதிரியான ஒரு கம்பெனி. அடுத்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா CDSL. இந்த ஸ்டாக்கை நான் இன்னும் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தாலும் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருக்கேன். லேட்டர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இதை நான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது SBI கார்ட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியை நான் முன்னாடி என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தேன், இப்போ தூக்கிட்டேன். ஸோ நம்ம மெனுக்கரில் இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்லை. அதே மாதிரி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், ரேமண்ட், LNT, Eicher மோட்டார்ஸ், பாரத் ஃபோர்ஜ். இது நான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இது கல்யாணி குரூப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் இப்போ டிஃபென்ஸ் செக்டர் ஓவர் வேலிடா இருக்கு அப்படிங்கிறதால இந்த ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்றது கிடையாது. அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், டியூப் இந்தியா லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் பேங்க். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு 32 ஸ்டாக்ஸ் என்னோட மெனு கார்டில் இருக்கிறத சொல்லியிருக்கேன். இது தவறையுமே இன்னும் சில ஸ்டாக்ஸ் என்னோட மெனு கார்டில் இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த வீடியோக்கு நான் பார்ட் 2 போடுறேன். உங்ககிட்ட என்ன கம்பெனி இருக்கு, அது என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கம்பெனியை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளைல சொல்றேன். பட் ஒரேடியா லிஸ்ட் மாதிரி போட்டு ஒரு 10 ஸ்டாக் சொல்ல வேண்டாம், ஒரு கம்பெனியும் ஒரு கமெண்ட்ல போடுங்க. ஸோ தட் நான் அந்த ஒரு கம்பெனிக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து வரவங்க அதே கம்பெனியை கேட்காம இருப்பாங்க. ஸோ நான் உங்களை கமெண்ட் செக்ஷன்ல மீட் பண்றேன். ஃபாரின் பட்டாஸ் லிஸ்ட் ஆனந்த் சாரோட என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.